ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை நிலக்கடலை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை எடுத்துருக்கேன். இதில் நம்ம ஒரு முட்டை சேர்த்திக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்து இப்போ நல்லா கிளறிக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளாக்ஸ் இல்லைன்னா சில்லி பவுட்ரு எதாவது இருக்கோ அது சேர்த்திக்கிங்க. இது ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்திக்கிங்க. உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா இப்படி கிளறி விடுங்க. ஒவ்வொரு நிலக்கடலையும் பார்த்திங்கன்னா நிலக்கடலையிலையும் நல்லா இந்த பவுடர் கோட் ஆகிருக்கணும். கார்ன்ஃப்ளவர் அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிருக்கலாம். இப்போ முட்டையோட அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த கார்ன்ஃப்ளவர் அளவு வித்தியாசப்படும். எனக்கு மொத்தமாக ஒரு 5 ஸ்பூன் தேவைப்பட்டது. இப்படி தனித்தனியாக நிலக்கடலையில் அப்ளை ஆகிருக்கணும். அது மாதிரி நீங்கள் மாவு சேர்த்து இப்படி பரட்டி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நம்ம நிலக்கடலையும் போட போகிறோம். நம்ம உடனே கரண்டி வச்சு கலக்கக்கூடாது. 1 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான் ஆகிருக்குது. போதும், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் இருக்கிற நிலக்கடலை எல்லாம் இது மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கிட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா ஆறுனோன்னா இதை இப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் இதை நான் ஸ்வீட் பண்ண போகிறேன். அதுக்கு வெல்லம் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம மெல்ட் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா இது கரையாத அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். அதிகமாக தேவைப்படாது, தண்ணி கம்மியாக சேர்த்திக்கிங்க. இது நல்லா கரையிட்டு இப்போது பாருங்க, வெல்லம் கரைஞ்சா போதும். பதமெல்லாம் ஒன்றும் வர வேண்டியதில்லை. இப்போ நிலக்கடலை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதை இப்படியே சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்திக்கலாம். இன்னும் கூட நல்லா ஸ்பைசியாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். இது இப்படியே நல்லா கோட் ஆகாத அளவுக்கு அந்த வெல்லமெல்லாம் நல்லா கடலையில் கோட் ஆகாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும் இப்படியே. இப்போ பாருங்கள், போதும், அவ்வளோதான். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெல்லமெல்லாம் நல்லா கோட் ஆகிருக்குது. இது நல்லா ஆறணும். அப்போ தான் இது சாப்பிட முடியும். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள்.
ரொம்ப நல்லா வந்திருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.